ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜிவி ஹெல்மெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. இன்னைக்கு மார்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு எல்லா செட்டப்புமே பண்ணணும். மைக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து என்னுடைய கோப்ரோவுடைய செட்டப்பு, அதுக்கப்புறமா இன்டர்காம், இது மூணுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் வேறு பண்ண வேண்டியது இருக்குது. பிகாஸ் நம்ம ரைடு போகிறோம் அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து நம்ம உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்தவொடனே அதுவும் இல்லாமல் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். தட் வந்து எப்படி இருக்க போகுது. ஆனால் அந்த கலர் வந்து நான் நேரில் பார்க்கல, ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து பயங்கர ஒரு எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஸ்டேடியன், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சேனல் புதுசாக சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஆடு பார்த்தா பாருங்க, ஸ்கிப் பண்ணுறேங்க. நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். புதுசாக ஒரு கேமரா வாங்கணும்னு வச்சுக்கலாம், அது ஒரு லென்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறமா வந்து மெமரி கார்டு வாங்கணும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி டைம்லாம் வந்து நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மணி யூஸ் பண்ணாமல் நம்ம தனியாக மணி மேக் பண்ணக்கூடாது நினச்சேன். பின்னமா மூலியமாக வாங்க எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 7,000 வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த கிராஃப் தான் ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுமே. கிராஃப் கீழே போகுதுன்னு சொல்லிட்டு 7,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். 12,810 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் binomo.comல போனீங்க அப்படின்னா வந்து இந்த எஜுகேஷனில் போனீங்கன்னா நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு $1,000 டெமோ அக்கௌண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதனால் பழகிட்டு அதுக்கப்புறமா ரியல் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் binomoல மணி மேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. அன்பாக்ஸ் பண்ணுவோமா? என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து மீன்ஸ் இப்படி ஓட முடியாது. பிகாஸ் வந்து காலில் அடிபட்டுருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தட் வந்து குதிரை ஓடும்போது வந்து காலில் அடிபட்டுருச்சுன்னு சொன்னால் அது வந்து ரொம்பவே பெருசாக அடிபட்டுருக்கு போல இருக்குது. நான் அப்போ அந்த டைமில் கவனிக்கவே இல்லை. ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலை மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய அன்பாக்சிங் கத்தி ஸ்வைங் லைட்டாக துரு பிடிச்சிருச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் அன்பாக்சிங். நல்ல ஒரு பேக்கிங். ஓகே, பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸா? பாக்ஸ்க்குள்ளேயே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். தட் வந்து ஓகே உள்ள ஏஜிவியுடைய என்னடா இது ஸ்டட்ஸ் உடைய பாக்ஸ் போட்டிருக்காங்க, ஏஜிவி பாக்ஸ் போடாமன்ட்டுன்னு. டொண்டோடாய். ஸோ ஃபைனலி ஹெல்மெட் இஸ் ஹியர். பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ப்ரீமியமாக இருக்குது பாஸ். நல்ல ஒரு பேக்கிங், சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஹெல்மெட்டு இன்னும் ஓப்பன் பண்ணல, வெயிட் பண்ணுவோம். இது பின்லாக், யூசர் மேனுவலு, அதுக்கப்புறமா வந்து ஏஜிவியுடைய ஸ்டிக்கர்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆர் யூ ரெடி கைஸ்? ஆஹா, உள்ள ஏஜிவி பேக்கோட கொடுத்துருக்காங்க. என்னடா இது லேயர் பை லேயர், இன்னும் ஹெல்மெட்டை காட்ட மாட்டேறியடா. ஹெல்மெட் ஆல்ரெடி ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் நேரில் எப்படி இருந்தது? ஓகே, நான் கூட ஃபஸ்ட்டு பார்க்கல, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு காட்ட போகிற கலரு. வா, ஓ மேன், let your body take control. You're on my mind, baby. ஸோ செம்ம சொதப்பி வச்சுருந்துருக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா SNQ செட்டிங்ஸில் வச்சுருக்கேன். மீன்ஸ் வந்து ஸ்லோ மோஷன் செட்டிங்ஸில் வச்சுருந்தேன். வச்சுட்டு ஃபுல்லாக விலாகும் பண்ணிட்டு இருந்திருக்கேன். எவ்வளோ ஒரு கடுப்பாக இருந்திருக்கும் பாருங்கள். இது 2 பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி என்னுடைய கோப்ரோவுடைய திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருப்பேன். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தெரியும், ஃபுல்லாக வந்து கோப்ரோவுடைய மவுண்ட்ஸ் நம்ம ஸ்டிக் பண்ணுறது அதெல்லாமே இருக்கும். சின் மவுண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்சிலாம் போடாமல் தனியாக வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு செட்டப்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ட்ரஸ்ட் கிடையாது. மேபி பிரேக் ஆகலாம், இல்லைனா வந்து அந்த ஒரு நாசில் கேப்பில் வந்து கொஞ்சம் வின் நாய்ஸ் வரலாம். அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் நிறைய தாட்ஸ் இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஓகே இதில் வந்து நான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன்ப்பா அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி வந்து இது ஸ்டிக் பண்ணிவிட்டு 3M டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எம்சில் போட்டுருவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாகவும் தெரியக்கூடாது, கலருக்கு ஏற்ற மாதிரி அது மேட்சும் ஆகிடணும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா
மோஸ்ட்லி நான் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறேன். கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிசுறு தட்டாமல் பண்ணணும். அதில் ஆல்ரெடி பண்ணிட்டேன், பட் இருந்தாலுமே வந்து வ்ளாக் பண்ணது எல்லாமே வந்து ஸ்லோ மோஷனில் இருக்கா. ஸோ என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக போச்சு பண்ணது எல்லாமே. இன்டர்காமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைடில் வந்து இன்டர்காம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எம்சிலாம் போட்டு. அண்டு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விமோட்டோது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால வந்து உள்ளே வந்து ப்ராப்பராக அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காது வலிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஹெல்மெட் போட்டு காட்டுற பாருங்க. இந்த காது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக வந்து உள்ள பெண்டாக இருக்குது, அது வந்து கொஞ்சம் லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஆனால் வந்து பிரேக்கிங் பண்ணணும். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்தோம் அப்படின்னா வந்து இதை பாருங்கள், இது வந்து எவ்வளோ ஆட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடாது. பண்ணால் வந்து இதோட பெரிய சைஸ் எடுத்தோன்னா வந்து ஆடும். அந்த மாதிரி வந்து ஆடும்போது அந்த மாதிரி ஹெல்மெட் எடுக்கக்கூடாது. அந்த சைஸில் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. எவ்வளோ இந்த சின்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தான் எடுக்கிறோம். பட் காது கிட்ட மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ரெஷருமே இருக்கக்கூடாது ஹெல்மெட் போட்டு பார்க்கும்போது. பட் ஒன்ஸ் இன்டர்காம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வந்து பிரேக்கிங் ஆகிறதுக்கு, அது எல்லாத்துக்குமே. பட் ஆனால் என்ன ஒன்றுனா இதில் வந்து கொஞ்சம் காது கிட்ட அந்த ப்ரெஷர் இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இல்லை. பட் லாங் டேர்மில் போகிறோம் அப்படின்னும் போது வந்து மேபி வந்து இரிட்டேட்டிங்காக இருந்தால் இருக்கலாம். ஹெல்மெட் ஆனால் வந்து லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது லுக். அது எல்லாமே ஹெல்மெட்டு. ஆனால் கோப்ரோவுடைய அடாப்டர் செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட் பண்ணணும். என்னுடைய பழைய ஹெல்மெட்டில் காட்டுற பாருங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்களா வெல்க்ரோ, இந்த மாதிரி வெல்க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணணும். அதுக்கு வந்து ஆல்ரெடி எங்கள் அம்மா வந்து வெல்க்ரோ வாங்கி வர சொல்லியிருக்காங்க. வாங்கி வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏஜிவின்றது மறைய கூடாது. ஏன்னா இந்த சைடே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாதி காலி ஆயிடுச்சு, மறைஞ்சிருச்சு. ரொம்ப ஏற்றியும் வைக்க முடியாது, ரொம்ப கீழே இறக்கியும் வைக்க முடியாது. அந்த வயரிங் போகிறதுக்கான ஒரு பேத் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க ஏஜிவியில். பிகாஸ் மற்ற ஹெல்மெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்பேஸே இருக்காது, வயரிங் வந்து உள்ளே சுற்றி வைக்கிறதுக்கு அது மாதிரிலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதெல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ செட் பண்ணதுக்கப்புறமா வந்து வெளியே போய் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அதே டைமில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை வந்து பிரேக்கிங் பண்ணுறதுக்கு இந்த ஹெல்மெட்டை. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மைக்கை. வேறு லெவல் செட்டப் இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காது வலிக்குது. ஏன்னா உள்ளே வந்து மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லெவலியர் மைக் வந்து ரொம்ப பெருசு. ஸோ தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதை தெரிஞ்சு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கோப்ரோடைய மைக்கு, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்டர்காமுடைய மைக்கு. ஸோ ரெண்டு சைடுமே வந்து ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கேன். ஷார்ட் ஸ்பின்னுக்கு வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன், டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ஸ் எப்படி கேட்குது என்ன ஏதுன்றதுக்கு. அண்டு இப்போ ரேப்பை பிரிக்க வேண்டிய டைமும் வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கோப்ரோ மேலேயே நார்மலாக இருக்கிற ஹெல்மெட்டை விட கொஞ்சம் மேலேயே இருக்க மாதிரி இருக்குது. இட்ஸ் இஸ் ஓகே ஃபைன், நாட் அ ப்ராப்ளம். ரெடி 1 2 3 வா. ஐயோ இது வேறு பிரிச்சுதான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக எனக்கு பயமாக இருக்குது, எங்கே ஸ்க்ராச்சஸ் விழுந்துருமோன்னு சொல்லிட்டு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அப்படியே கோப்ரோவில் கண்டினியூ பண்ணுறேன். இது சூப்பராக இருக்குது பாஸ். ஆனால் வந்து கோப்ரோ ஹைட்டாக இருக்கிறதுனால வந்து ஐ கேன் சி என்ன ரெக்கார்ட் ஆகுது, எது வந்து காட்டுது அப்படின்றத. அதனால் இட்ஸ் இஸ் குட். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கோப்ரோ பார்த்துக்கிட்டே ஓட்டவும் கூடாது. ஸோ போகிறதுக்கு முன்னாடி இன்டர்காமும் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து வைடாகவே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மொத்த ஆங்கிளும். ஏன்னா ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா வா செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுறேன். பர்ஃபெக்ட் பாஸ், பர்ஃபெக்டான ஒரு ஹெல்மெட், ஒர்த்து த பைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் கம்ஃபர்ட்டாக இருக்குது. எனக்கு டைட்டாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அந்த காது வலி அதெல்லாம் வந்து பெருசாக தெரியல, அந்த ஒரு உள்ளே கொடுத்துருக்க அந்த ஃபோமிங்னால. இப்போ வந்து சன்வைசரை போட்டு விடுவோம். வா ஓ மேன், இந்த பாருங்க கண்ணாடியில் தெரியுதா? ஆனால் சன்வைசரில் அந்த ஸ்டிக்கரை பிரிக்கவே இல்லை, அதனால் ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது எனக்கு முன்னாடி. நம்ம அல்டிமேட்டாக இருக்குது பாஸ் ஹெல்மெட்டு ஆஃப் ரோடிங்க்கு கூட. இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு வந்து சின்ன கிட்ட வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இருங்க அதையும் வந்து இப்போயே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே காற்று வரும் நம்மளுக்கு.
இதில் வந்து ஏர் சவுண்ட் கேட்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்னுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஏர் சப்ளை கிடச்சிருக்கு. ஓப்பன் பண்ண உடனே அதை சரி சரி எப்படி வருதுன்னு தெரியல. ஏன்னா நான் கீழே சின்ன டவுன் பண்ணும்போது எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சின்ன மேலே அப் பண்ணும்போது எப்படி இருக்குது, ஸ்ட்ரைட்டாக வந்து ரோடை பார்க்கும்போது எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும், டெஸ்டிங் பண்ணணும். ஏன்னா லாங் ரைடு போகும்போது வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எல்லாத்தையுமே வீட்டில் வச்சு செக் பண்ணால் தான் உண்டு. ஓகே guys, இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். hope you guys like this video. So see people in the next video. Till that, signing off Cherry. As usual, just eat, sleep, ride and repeat that again guys. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய். I know a place where we